2 நாள் அரசுமுறை பயணமாக சனிக்கிழமை பிரதமர் மோடி மலேசியா செல்கிறார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்து இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது பற்றி ஆலோசனை நடத்துவதோடு பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தயாராகும் பள்ளி மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடிய பிரதமர் மோடி தேர்வில் வெற்றி பெறுவதை தாண்டி முழுமையான வளர்ச்சியை பெறுவதே வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். அதேபோல நாட்டில் டேட்டா மலிவானது என்பதற்காக இணையத்தில் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக பதாகையை கையில் ஏந்தி அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஜம்மு காஷ்மீரின் போபியா பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கண்காணிப்பு நிலையத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேசிய அவர், ஒவ்வொரு முறை இங்கு வரும்போதும் வீரர்களின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பார்ப்பதில் புதிய அனுபவம் கிடைப்பதாக கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் லக்கி ஓபராய் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜலந்தரில் உள்ள குருத்துவாராவில் இருந்து வெள்ளிக்கிழமை காலை 7:50 மணியளவில் வெளியே வந்த அவர் காரில் ஏறிய போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் காருக்குள் இருந்த லக்கி ஓபராயை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். பஞ்சாப் மாநிலம் பதிண்டாவில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போலீசார் விரட்டி அடித்தனர். பதிண்டா சிறையில் உள்ள விவசாய சங்க தலைவர்கள் 2 விடுவிக்க கோரி பாரதிய விவசாயிகள் கூட்டமைப்பு போராட்டம் அறிவித்த நிலையில் அவர்களை நகருக்குள் நுழையாமல் தடுப்பதற்காக போலீசார் முக்கிய வழித்தடங்களை மறித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.25%ஆகவே தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்திருக்கிறார். மேலும் அடுத்த நிதியாண்டின் முதல் மற்றும் 2வது காலாண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.9 மற்றும் 7% இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்வு எழுதும் மாணவர்களின் அச்சத்தை போக்கும் விதமாக பரீட்சா பே சர்ச்சா என்னும் வழிகாட்டு நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்ச்சிக்கு பின் மாணவர்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர் தேர்வை எப்படி எதிர்கொள்வது, அதற்கான முன்னேற்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது போன்ற அறிவுரைகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இளைஞரணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளை நியமித்து உதயநிதி சாதனை படைத்துள்ளதாக வீடியோவில் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள கன்னிமாரா நூலகத்தில் மாமேதை காரல் மார்க்சின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். காரல் மார்க்சின் பொருளாதார சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையிலும் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலும் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் 2091 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள மிட்சுபிஷி நிறுவனத்தின் ஏசி மற்றும் கம்ப்ரசர் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த புதிய ஆலை மூலம் 2104 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாமல் திமுக அரசு மக்களுக்கு அல்வா கொடுத்து வந்ததாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் கேட்டு பெற நிர்வாக திறனற்ற திமுக அரசு மத்திய அரசு கேட்டதை தரவில்லை என கூறி வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருப்பதாக காட்டமாக விமர்சித்திருக்கிறார். ஒரு சில மக்களின் நாக்குகளில் தேன் தடவியதை தவிர தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் என்ன என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த திட்டங்கள் குறித்து வெளிப்படையாக தெரிவித்து முதலமைச்சர் ஓட்டு கேட்டால் கிடைக்கப் போவது 2.0 அல்ல, வெறும் 0 தான் எனவும் விமர்சித்திருக்கிறார். அடிமை அதிமுக என திமுக கிண்டலடித்து பேசிய நிலைமை மாறி நான் பாஜகவின் அடிமைதான், மோடியின் அடிமைதான், அமித்ஷாவின் அடிமைதான் என எடப்பாடி பழனிசாமியே ஒப்புக்கொள்ள ஆரம்பித்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். தஞ்சாவூரில் பேசிய அவர் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தை கூட அறிவிக்காத மத்திய அரசை கண்டிக்காமல் வரவேற்றதாக விமர்சித்திருக்கிறார்.
ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா 20 கோடி ரூபாய் அனுப்பி வைத்திருப்பதாக திமுக மீது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் புகார் கூறியிருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலை முன்னிட்டு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் வழங்க திமுக திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். SIR இறுதிக்கட்ட பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை நடத்தினார். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவிருக்கும் நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகள், வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள கன்னிமாரா நூலகத்தில் நடந்த முதலமைச்சர் நிகழ்ச்சியில் தவாக தலைவர் வேல்முருகன் பங்கேற்காதது பேசு பொருளாகியுள்ளது. தமிழக அரசு சார்பில் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகத்தை சென்னை கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை பிப்ரவரி 12ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தலைமை அலுவலகத்தில் நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தவேகா சார்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படும் நிலையில் பொது தொகுதியில் போட்டியிட 10,000 ரூபாயும், தனி தொகுதியில் போட்டியிட 5,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தவேகா தலைமை அலுவலகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அக்கட்சி நிர்வாகிகளுக்கு விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கானோர் அப்பகுதியில் திரண்டதை அடுத்து தவேகா அலுவலக வளாகத்தில் உள்ள கட்டிடத்தின் மேலே தவேகா நிர்வாகி ஒருவர் ஏறியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காலையில் 1,600 ரூபாய் சரிந்த தங்கம் விலை மாலை 1,040 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் ஆபரண தங்கம் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் 130 ரூபாய் உயர்ந்து 14,250க்கு விற்பனையானது. தமிழ்நாட்டில் 10 IPS அதிகாரிகள் உட்பட 13 போலீஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதில் 2 ASPக்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய IGயாக இருந்த ராஜேஸ்வரி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு IGயாகவும், அங்கிருந்த கயல்விழி சீருடை பணியாளர் தேர்வாணைய IGயாகவும் மாற்றப்பட்டுள்ளனர். தவேகா தலைவர் விஜய் ஆட்சிக்கு வராமலேயே வரி ஏய்ப்பு செய்வதாகவும், அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார் என்பதை மக்கள் அறிவார்கள் என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு விமர்சனம் செய்துள்ளார். நெல்லை ரெட்டியார்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரி ஏய்ப்பு செய்ததால் தான் விஜய்க்கு 1,50 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததை நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதாக கூறினார். பிரதமர் மோடி யாருக்கும் பயந்தவர் கிடையாது என்றும், பாகிஸ்தானுக்கே பயந்தவர் கிடையாது எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு குறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும், பிரதமர் மோடிக்கு ராஜதந்திரம் தெரியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அமைதியாக சென்றார். சென்னையில் இருந்து தேனி செல்வதற்காக மதுரை விமான நிலையம் சென்ற OPSற்கு அவரது ஆதரவாளர்கள் வரவேற்பு அளித்தனர். சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் சாலை சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள எல் வடிவ இருவழித்தட சாலை மேம்பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். அப்பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த புதிய மேம்பாலத்தை வரும் 16ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக விடுதி வளாகத்தில் இரவு நேரத்தில் போதை ஆசாமிகள் மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களையும் தின்பண்டங்களையும் வீசி செல்வதால் மாணவர்கள் அச்சமடைந்து வருகின்றனர். நள்ளிரவு 2 மணி வரை போதை ஆசாமிகள் ஆபாசமாக பேசிக்கொண்டு அட்ராசிட்டியில் ஈடுபடுவதால் மாணவர்கள் தூக்கமின்றி தவிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நில அபகரிப்பு வழக்கில் குன்னூர் அதிமுக முன்னாள் MLA சாந்திராமு உதகையில் உள்ள நடுவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். கோத்தகிரி அருகே உள்ள கொணவக்கரை பகுதியைச் சேர்ந்த திலீப் என்பவரது குடும்ப சொத்தை போலி முத்திரைத்தாளை பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்து அபகரித்ததாக அதிமுக முன்னாள் MLA சாந்திராமு, அவரது சகோதரர் ராஜன் உட்பட 8 பேர் மீது 2025இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச வேட்டை என திமுக பிரமுகர் புகார் அளித்துள்ளார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்த போதிலும் தனக்கு ஆவணம் கிடைக்கவில்லை என அலுவலரின் நாற்காலியில் அமர்ந்து மேசை மீது காலை வைத்துக் கொண்டு ஆபாசமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பொதுமக்கள் நலன் கருதி வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ்களை தவறாக பயன்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. மூஞ்சிக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மரபீரோவை எடுத்து செல்ல ஆம்புலன்ஸ் பயன்படுத்தப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் வளநாடு ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் போதிய மழை இல்லாததால் கருகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வளநாடு, செங்கப்படை, தெய்வதானம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 400 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் கால்நடைகளை மேயவிட்டு அவற்றை அழித்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீன் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த இளைஞரை வெட்டிவிட்டு தப்பி சென்ற கும்பலை சேர்ந்த 4 போலீசார் கைது செய்துள்ளனர். ராமதண்டலத்தை சேர்ந்த அன்பரசு என்பவர் அடிதடி வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த நிலையில் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு பைக்கில் வீடு திரும்பிய போது அவருக்கு வெட்டு விழுந்தது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே குடும்ப தகராறில் மாமியாரை கட்டையால் தாக்கி கொலை செய்த மருமகனை போலீசார் தேடி வருகின்றனர். பாவந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா மனைவி மீனாவை அடிக்கடி அடித்து துன்புறுத்தியதால் அவருடைய தாய் தனலட்சுமி மருமகனிடம் நியாயம் கேட்டபோது தகராறு ஏற்பட்டு கொலையில் முடிந்தது. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து சென்னைக்கு வந்த 2 விமானங்களில் கடத்தி கொண்டு வரப்பட்ட சுமார் 23 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹைட்ரோபோனிக் உயர் ரக கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்றுவிட்டு அடுத்த நாளே இந்தியா திரும்பிய 4 இளைஞர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை ராமாபுரத்தில் டீ கடையில் விற்கப்பட்ட தர்பூசணி ஜூஸில் உயிருடன் பூரான் இருந்ததைக் கண்டு வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார். காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் ராமாபுரத்தில் உள்ள கட்டன் சேட்டா என்ற டீ கடையில் தர்பூசணி ஜூஸ் வாங்கி அருந்தினார். குடித்து முடித்த பின் ஜூஸ் கிளாஸின் அடியில் பூரான் ஒன்று உயிருடன் இறந்துள்ளது. மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சில்லி கொம்பன் யானை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை விரட்டிய நிலையில் அங்கிருந்து வெளியேறிய யானை சாலையை கடந்து தலை தெறிக்க வனப்பகுதிக்குள் ஓடியது. இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் பாரமத்தியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 2 வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜே சஞ்சய் என்ற மாணவன் 54 கிலோ எடைப்பிரிவிலும், எம் கிஷோர்குமார் என்ற மாணவர் 82 கிலோ எடைப்பிரிவிலும் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே மாத்திரைகளை மிட்டாய் என நினைத்து சாப்பிட்டதால் மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சிறுமிகளை அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் நலம் விசாரித்தார். சிறுமங்கலம் கிராமத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 7 சிறுமிகள் கீழே கிடந்த மாத்திரைகளை எடுத்து சாப்பிட்டு மயங்கிய நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காட்டு யானை நடமாட்டம் காரணமாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். பந்தலூர் அருகே உள்ள அத்திரமா நகரில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் காட்டு யானை ஒன்று முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ள நிலையில் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை அடர் வனத்திற்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியது. இந்த ஆண்டிற்கான கோடை விழாவை முன்னிட்டு கொல்கத்தாவில் இருந்து 75 வகையான 4000 டெய்லி மலர் நாற்றுகள் கொண்டுவரப்பட்டு அண்ணா பூங்காவில் நடவு பணி மேற்கொள்ளப்படுகிறது. தோட்டக்கலை ஊழியர்கள் மலர் செடிகளை நடும் பணியில் ஈடுபட்டனர். பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட டன் கணக்கிலான கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தனியார் தொழிற்சாலையில் எரிக்கப்பட்டது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்டவை என போலீசார் தெரிவித்தனர். பைபாஸ் சாலையில் பட்ட பகலில் எண்ணெய் மில்லில் சுவரேறி குதித்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எந்திர உதிரி பாகங்கள் மற்றும் பூஜை பொருட்களை 2 பேர் திருடிக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து அளித்த புகாரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
சென்னை அருகே திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயிலில் உள்ள குடிநீர் இயந்திரத்தில் பள்ளி மற்றும் அட்டைப்பூச்சி இருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோவில் நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் மீன் மார்க்கெட் மற்றும் மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்யும் கம்பெனிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ச்சியாக புகார் வந்ததை அடுத்து சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் கம்பெனிகளில் இருந்து 55 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர். திருத்தணி அடுத்த ஸ்ரீ காளிகாபுரத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த மரங்கள் வெட்டி அகற்றப்பட்ட நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் இருந்த மரங்களை தனிநபர் அகற்றிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்துள்ளது. மாவட்டம் வால்பாறை அடுத்த வில்லோனி எஸ்டேட் பகுதியில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த யானைக்குட்டியை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். 6 மணி நேரத்திற்கு மேலாக தாய் யானை தொட்டியின் அருகே யாரையும் வரவிடாமல் துரத்திய நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் JCB இயந்திரம் மூலம் தண்ணீர் தொட்டியை உடைத்து யானைக்குட்டியை மீட்டனர். சென்னை குன்றத்தூரை அடுத்த தரைப்பாக்கம் பகுதியில் ஓய்வு பெற்ற DSPயின் விவசாய நிலத்தின் ஒரு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ததாக BBCL எனும் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் மீது புகார் எழுந்திருக்கிறது. நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த உதயகுமாருக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த மங்களம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரம் பகுதியில் சேதமடைந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 4ஆம் நிலைக்கு இணையான D கிரேட் ஊதியம் வழங்க வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர் சங்கத்தினர் உணவு சமைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலத்தில் லாரி பழுதுபார்க்கும் கடையில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு துறையினர் போராடி அணைத்தனர். எண்ணெய் ஊற்றி வைத்திருந்த கேன்களில் பற்றிய தீ கடை முழுவதும் பரவியதாக கூறப்படுகிறது. மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மருவாய் பகுதியில் கும்பகோணம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் பாலத்தின் கட்டுமான பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் புகார் கூறியுள்ளனர். அருகில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சாலையும் குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தும்பிக்குளம் பகுதியில் குடிநீர் கேட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் திமுகவினர் மறியலை கைவிடக் கோரி தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்தனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் முன்னிலையிலேயே மிரட்டல் விடுத்த நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த ஆறுமுகநேரி பகுதியில் ஆதரவற்ற மூதாட்டிக்கு சொந்தமான இடத்தில் பேரூராட்சி சார்பில் குடிநீர் தொட்டி கட்ட பணிகள் தொடங்கியதாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். வன்னி மாநகரத்தில் உள்ள ராஜ சுலக்ஷனா என்பவருக்கு சொந்தமான இடத்தில் தொட்டி கட்ட பூமி பூஜை போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூரில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கறிக்கோழி மற்றும் முட்டை கோழி பண்ணையாளர்கள் கறிக்கோழி மற்றும் முட்டை உற்பத்தி நிறுவனங்களுக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தீவன விலை உயர்வு, மருந்து செலவு என தொழிலில் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து பண்ணையாளர்கள் எடுத்துரைத்த நிலையில் தொழிலை பாதுகாக்கவும் லாபகரமாகவும் நடத்த தொடர்ந்து வழிகாட்டப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் 2 சிறுத்தைகள் உலா வந்தது தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ஜெகதலா கிராமத்தில் உள்ள நீலமாரியம்மன் கோவில் அருகே அதிகாலை நேரத்தில் நீண்ட நேரமாக உலாவிய அவ்விரு சிறுத்தைகளும் பின்னர் ஜோடியாக சென்ற காட்சி அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. தென்காசியில் நடைபெற்று வரும் 4வது பொதிகை புத்தக திருவிழாவிற்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் வருகை தந்தனர். கடந்த 31ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழாவில் 60க்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஆன்மீகம், கலை, இலக்கியம், வரலாற்று தலைவர்களின் படைப்புகள் உட்பட சுமார் 1 லட்சம் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோவில் கும்பாபிஷேக விழாவில் புனித நீர் தெளிக்க பயன்படுத்திய ட்ரோன் திடீரென கீழே விழுந்ததில் ஒரு தம்பதிக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. நாலாட்டின்புதூரில் உள்ள கரியமால் அழகர் கோவில் விழாவில் ஏற்பட்ட திடீர் விபத்தை அடுத்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க போலீசார் பக்தர்களை பத்திரமாக வெளியேற்றினர். 4ஆம் நிலை அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை போன்று டி பிரிவு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். மாவட்டம் ஆவடி அருகே வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய அதிகாரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ராகவன் என்பவர் தமது வீடு மற்றும் கடைக்கு மின் இணைப்பு பெற விண்ணப்பித்த நிலையில் மின்வாரிய வருவாய் மேற்பார்வையாளர் பாலசுப்ரமணி லஞ்சம் வாங்கி வசமாக சிக்கினார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளியை செங்கலால் அடித்து கொலை செய்த நண்பரை போலீசார் கைது செய்தனர். மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கண்ணன் நண்பரான குறும்பப்பட்டியைச் சேர்ந்த ஆனந்தராஜுடன் மது அருந்திய நிலையில் போதையில் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆனந்தராஜ் செங்கலால் தாக்கியதில் கண்ணன் உயிரிழந்தார். சென்னை அருகே மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் பங்கு தருவதாக கூறி 1,25 லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நும்பல் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசலு என்பவர் ஆவடியைச் சேர்ந்த வினோத்குமாரிடம் MS ஆஸ்ட்ராம்ட் ஹெல்த் கேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பங்கு தருவதாக கூறி மோசடி செய்தார். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் அஸ்தி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் கரைக்கப்பட்டது. அஜித் பவாரின் அஸ்திக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் 14 மாத குழந்தையின் உணவு குழாயில் சிக்கிய மெட்டல் ஸ்பிரிங்கை வெற்றிகரமாக அகற்றினர். யமுனை நகரைச் சேர்ந்த 14 மாத பெண் குழந்தை தொடர் வாந்தியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் உணவு குழாயில் சுமார் 2 அங்குலம் நீளமுள்ள மெட்டல் சிக்கியிருப்பதை கண்டறிந்தனர். ஓலா, ஊபர், ராபிடோ நிறுவனங்களில் பணியாற்றும் ஓட்டுநர்கள் சனிக்கிழமை நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம், வேலை பாதுகாப்பு போன்ற நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தாஜ் ஹோட்டலுக்கு அருகே முழுமையாக கட்டி முடிக்கப்படாத கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கட்டடத்தின் தரைத்தளத்திலிருந்து கரும்புகை எழுந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். டெல்லி சப்தார்ஜங் பகுதியில் உள்ள மாநகராட்சி கவுன்சிலுக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பாலம்பிட்டி கிராமத்தில் யானைகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒரு யானை படுகாயமடைந்த நிலையில் வனத்துறை சார்பாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பயங்கர சத்தம் கேட்டு பொதுமக்கள் சென்று பார்த்தபோது யானைகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டது தெரிய வந்தது. ஸ்பெயினில் கோர தாண்டவமாடிய லியனர்டோ புயல் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக நாட்டின் தெற்கு பகுதிகள் வெள்ளத்தில் மிதப்பதால் மீட்புப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகின் மிகப்பெரிய காற்றாலையை கடலில் நிறுவி சீனா புதிய சாதனை படைத்திருக்கிறது. கடலில் 20 மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலையை நிறுவிய சீன பொறியாளர்கள் அது தொடர்பான வீடியோவையும் பகிர்ந்திருக்கின்றனர். ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ரகசியமாக ஆலோசித்து வருவதாக கூறப்படும் நிலையில் உடனடியாக அந்த நாட்டை விட்டு புறப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜூனியர் உலகக்கோப்பையை 6வது முறையாக இந்தியா கைப்பற்றியிருக்கிறது. இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் மோதிய இந்தியா அதிரடியாக விளையாடி 411 ரன்களை குவித்த நிலையில் 412 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து அணி 311 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இதன் மூலம் 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது.
ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 55 பந்துகளில் சதமடித்து குறைந்த பந்துகளில் சதமடித்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையை இந்தியாவின் வைபவ் சூரியவன்ஷி தன் வசமாக்கினார். நடப்பு தொடரில் ஆஸ்திரேலிய வீரர் பில் மலாட்சக் ஜப்பானுக்கு எதிரான போட்டியில் 51 பந்துகளில் சதமடித்து பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து அணி சென்னை வந்தடைந்தது. நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதல் லீக் போட்டி வரும் 8ஆம் தேதி காலை 11 மணியளவில் சென்னையில் நடைபெறுகிறது. ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியா வித்தியாசமான தோற்றத்தில் தயாராக இருக்கிறார். எப்போதும் தன்னை ஸ்டைலாக வெளிப்படுத்தக்கூடிய பாண்டியா தற்போது தலைமுடி முழுவதும் வெள்ளையாக தோற்றமளிக்கும் வகையில் ஹேர் கட் செய்திருக்கிறார். டெஸ்ட், ஒருநாள் T20 ஆகிய 3 கிரிக்கெட் பிரிவுகளிலும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு வருவதால் T20 உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றும் என இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தூரில் பேசிய அவர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். இரண்டாவது முறையாக கோப்பையை வென்ற RCB மகளிர் கிரிக்கெட் அணிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குஜராத் மாநிலம் வதோதராவில் வீராங்கனைகள் தங்கிய ஹோட்டலுக்கு வெளியே பட்டாசுகள் வெடித்து ஆரவாரம் செய்தனர். தனுஷ் இயக்கவிருக்கும் அடுத்த திரைப்படத்தில் அவரது மூத்த மகனான யாத்ராவை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுவரை 4 திரைப்படங்களை இயக்கியிருக்கும் தனுஷ் கடைசியாக இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் அவரது அக்கா மகனான பவிஷ் நாராயணனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை மீனாட்சி சௌத்ரி சாமி தரிசனம் செய்தார். ஆலய அதிகாரிகள் ஸ்ரீவாரியின் தீர்த்த பிரசாதங்களை அவருக்கு வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து கோவில் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நடிகை மீனாட்சி சௌத்ரியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொசவப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழாவில் நடிகை துஷாரா விஜயன் பங்கேற்று போட்டியை கண்டு ரசித்தார். புனித உத்திரிய மாதா ஆலய அந்தோனியார் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை காண சார்பட்டா பரம்பரை படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ள துஷாரா விஜயன் வருகை தந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோயில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி யாகசாலையில் இருந்து புனித நீர் கோவில் கோபுரம் மீது உள்ள கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சூக்குளத்தூரில் 6 முகம் கொண்ட முருகன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ட்ரோன் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டது. அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் திரளான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்தனர். மீன்வளம் பெருக வேண்டி நாகையில் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் தொடங்கிய நிலையில் நீலா யதாட்சி அம்மன் ஆலயத்தில் நிறைவடைந்தது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண்கள் பங்கேற்று மனமுருக வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி லோகநாயகி தாயார் சமேத திருவிக்கிரம் நாராயண பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.